ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2148வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை, இந்த பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று 16வது பாசுரம் நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாட்டிலே முன்பொலா ராவணன் தன் முது இலங்கை வேவித்து என்ற பாசுரத்திலே திருமஞ்சனம் செய்து இந்த பாட்டிலே எம்பெருமானுக்கு திருமாலை சாத்துகிறார். திருமங்கை ஆழ்வாருடைய இந்த பாடல் பெரியாழ்வாரின் கண்ணனை பூச்சூட அழைக்கும் ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறிவாய் என்கின்ற பதிகத்தை ஒத்ததாகும். பாசுரத்தை பார்க்கலாம். மாயமான் மாயச்சற்று மருது இர நடந்து வையம் தாய் அமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர்க்கு ஈயும்மால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே. மாயமான் மாயச்சற்று மருதிர நடந்து வையம் தாய் அமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர்க்கு ஈயும்மால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே என்று மாலை சூட்டுகிறார். தன்னுடைய சொற்கள் என்னும் பாமாலை சூட்டுகிறார் திருமங்கையாழ்வார் எம்பிரானுக்கு. மாயமான் மாயச்சற்று வஞ்சனையுடைய மாரீசனாகிறமான் அடியோடு அழியும்படி கொன்று மருது இர நடந்து மருத மரங்கள் முறிந்து விழும்படி தவழ்ந்து சென்று நடுவிலே புகுந்து கண்ணன் எம்பெருமான் உரலோடு கட்டி இழுத்து போனான் அல்லவா, அதுபோல மருது இர நடந்து வையம் தாய் பூமியை தாவி அளந்து மாபறவை பொங்க அந்த பெரிய பார்க்கடல் பொங்கும்படியாக தடவரை திரித்து பெரிய மந்தரமலையை சுழல செய்து வானோர்க்கு ஈயும் தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை தரும் மால் எம்பிரானார்க்கு அன்புடையவராய் எனக்கு உபகரித்த பெருமாளார்க்கு பிரானார்க்கு தொண்டனேன் அடியனான நான் என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு என்னுடைய சொற்களாகிற பரிசுத்தமான சிறந்த மாலையை கொண்டு சூட்டுவன் அலங்கரிப்பேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். இந்த பாசுரத்தினுடைய பொருள், வஞ்சனையாக வந்த மாரீசனாகிற மான் அந்த மாயையுடன் சேர்ந்து அழியும்படியாக செய்து மருத மரங்கள் முறியும்படியாக அவற்றின் ஊடே தவழ்ந்து சென்று பூமி முழுவதையும் அளந்து மந்தரமலையை சுழலச் செய்து தேவர்களுக்கு அமிர்தத்தை அளிக்கின்ற அன்புடைய என்னுடைய எம்பெருமானுக்கு நான் அடியவனாக உள்ளேன். அவனுக்கு சொற்கள் என்னும் தூய்மையான மாலை தொடுத்து பாமாலை சூட்டுவேனாக என்கிறார். வஞ்சனையாக வந்த மான் அந்த மாரீசனாகிற மானை அந்த மாயையுடன் சேர்த்து அழித்தது ராமாவதாரத்திலே. மருத மரங்கள் முறியும்படியாக அவற்றின் ஊடே சென்று அந்த மருத மரங்களாகிய அந்த அசுரர்களை அழித்து அதிலே அந்த மரங்களாக நின்ற குபேரபுத்திரர்களுக்கு வாழ்வளித்தது கிருஷ்ணாவதாரத்திலே. பூமி முழுவதையும் அளந்தது வாமன திரிவிக்கிரம அவதாரத்திலே. மந்திரமலையை சுழலச் செய்து தேவர்களை அமிர்தத்தை அளித்தது பார்க்கடலிலே நாராயணனாக அவதரித்த போது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என்னுடைய பிரானுக்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய்மையான மலர்களை கொண்டு மாலை தொடுத்து பாமாலை சூட்டுவேனாக என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை விவரணத்தை பார்க்கலாம். மாயமான் பொலா ராவணன், முந்திய பாசுரத்தில் சொன்னபடி பொல்லாத ராவணன் என்பதற்கேற்றபடி அவனுக்கு உதவி செய்கிற ஜந்துவான மான், மாயமான், மாரீசன் ஆகிற மாயமான். மாயச்சற்று, முன்பொரு சமயம் விஸ்வாமித்திர யாக சமயத்திலே அடிபட்ட அளவிலே மாரீசனை விட்டுவிட்டான் ராமபிரான். அதுபோன்று அல்லாமல் இப்போது உயிரையும்
இழந்த பிணத்தையும் காணாதபடி அம்பு தொடுத்து மாய செற்று மருது இற நடந்து அடல் சேர் இணை மருது இற்று வீழ என்று பெரிய திருமொழியிலே சொன்னபடி நடைபழகும் போதே மரங்கள் முறிந்து விழும்படியாகச் செய்தவன் இவன் எம்பெருமான். தளர் நடை நடக்கிற காலத்திலேயே தளர் நடை நடந்ததனை என்று பெரியாழ்வார் கூறுவது போல விரோதிகளான அசுரர்கள் அழியும்படி என்றோ அடியிட்டான், அசுரர்களை அழித்தான். வையம் தாய் மானை அழித்த செயலானது இவன் வளர்ந்த பின்னர் செய்ததாகும். மருது இற நடந்தது தவழ்கின்ற காலத்தில் செய்த செயல், கிருஷ்ணனாக தவழ்கின்ற காலத்தில் செய்த செயல். திருவிக்கிரமனாகி பூமியை தாவி அளந்தது திருவிக்கிரமனாக பிறந்த அன்றே செய்த செயல் அல்லவோ. வையம் தாய், தாய் என்றால் தாவி என்று பொருள். அம்மா பறவை பொங்க, அந்த மிகவும் பெரிய பார்க்கடல் என்ன ஆனது என்றால் தயிர்பானையிலே மத்து வைத்தவுடன் அந்த பானை படும்பாட்டை அடைந்தது. பறவை பொங்க தடவரை நடந்து திருப்பார்கடலை அடைத்தபடி நின்ற மலையை சிறு குழந்தைகள் புல்லை திரிப்பது போல திரித்தான். தடவரை திரித்து வானோர்க்கு ஈயும் மால், தன்னுடைய திருமேனி நோகும்படியாக 1000 தோள்களால் அலைகடல் கடைந்து அமிர்தம் அளித்தது யாருக்கு என்றால் இவனை அல்லாது வேறு பலனை நாடி நின்ற தேவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு காரணம் அடியார்களிடம் இவனுக்குள்ள மயக்கம்தானே அல்லவா. மால் மயக்கம் அடைந்தவர்கள் ஆராய்ந்தா காரியம் செய்வார்கள் இல்லையே. எம்பிரானார்க்கு, எனக்கு மிகுந்த உபகாரம் செய்தவனுக்கு, என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு தேவர்களைப் போல பலனை கருதாமல் சொற்கள் என்னும் தூய்மை மிக்க சிறந்த அப்போது அலர்ந்த மலர்களாலான பாமாலையாகிற மாலையை கொண்டு சூட்டுவன். என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன். இந்த மாலையை அவனுக்கு அளிக்காமல் ஓயமாட்டேன். தொண்டனேனே, இந்த மாலையை சூட்டினால் அல்லது தரிக்க மாட்டாத சாபல்யத்தை உடையவன். அத்ரி மகரிஷியின் பத்தினியான அனுசொயை சீதா பிராட்டியின் பெருமையையும் அழகையும் கண்டு மாலை சூட்டினால் அல்லது தரிக்க மாட்டாமையாலே சீதா பிராட்டிக்கு மாலை சூட்டினது போல இவரும் எம்பெருமானுக்கு மாலை சூட்டுகிறார், பாமாலை சூட்டுகிறார் என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை நாம் அன்வயிக்கலாம். மாயமான் மாயச்செற்று, மாயமான் மாய செற்று மருது இற நடந்து வையம் தாய் அம்மா பறவை பொங்கத் தடவரை திரித்து வானோர்க்கு ஈயும்மால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே என்கிற அந்த அற்புதமான பாசுரம். மாயமான் மாயச்செற்று மருதிர நடந்து வையம் தாய் அம்மா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர்க்கு ஈயும் மால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் துரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.